சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அரசியல் மாற்றத்திற்கு அடித்தளமிடுவோம், 2016 மாற்றத்தை காண்போம் என்ற அறைகூவலுடன் தமிழகத்தில் சுறுசுறுப்பாக களமிறங்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதுவும் அவர்களது அகில இந்திய தலைவர் அமித்ஷாவின் வருகை மாற்றத்திற்கு நிச்சயம் வித்திடும் என்ற நம்பிக்கையுடன் களமிறங்கிவிட்டன. தமிழகத்தின் பெரிய கட்சிகளாக அறியப்பட்ட அஇஅதிமுகவும் திமுகவும் கோலோச்சும் இந்த இடத்தில் பாரதிய ஜனதாவால் பெரிய வெற்றியை பெற முடியுமா? கடந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியாவில் பெரும் வெற்றியை தேடித்தந்த மோடி அலை கூட தமிழகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாத நிலையில் இப்படி ஒரு அசாத்திய நம்பிக்கை பாரதிய ஜனதாவுக்கு வந்ததன் பின்னணி என்ன? திராவிட கட்சிகளின் செல்வாக்கு குறைந்து விட்டதா? புதிய மாற்றத்தை தமிழகம் எதிர்பார்க்கிறதா? நம்முடன் நேர்பட பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் திரு எஸ்.ஆர். சேகர், அஇஅதிமுகவின் திரு ஆவடிக்குமார், பத்திரிகையாளர் நம்பி நாராயணன், திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் திரு சுபவீர பாண்டியன் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் மணி ஆகியோர் வந்துள்ளனர். இனி நேர்பட பேசுவோம். வணக்கம் சார். சார், முதல்ல உங்ககிட்ட இருந்தால் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது அரசியலில், தமிழக அரசியலில். இதை பயன்படுத்தி நாங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு அடித்தளமிடுவோம் என்று கூறியுள்ளீர்கள். இதன் பின்னணி என்ன? இதற்கு நம்பிக்கை கொடுத்தது எது? இல்லை, நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய முன்னுரையில் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, மிக அழகாக சொன்னீங்க. தமிழக மக்கள் மாற்றத்தை நோக்கி இருக்கிறார்களா? இவர்களுக்கு அசாத்தியமான நம்பிக்கை இருக்கிறதா? தமிழகத்தில் மற்ற கட்சிகள் அதே நிலையில் இருக்கிறதா? அப்படின்னு நல்ல நல்ல கேள்விகள்லாம் கேட்டீங்க. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கிறது? உட்கட்சி தேர்தலை கூட அதாலே நடத்த முடியவில்லை, அது பெரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய கொள்கைகள், லட்சியங்கள் இதன் மூலமாக வந்த ஒரு கட்சி கடைசியிலே குடும்பத்திலே யாரை தலைவராக போட வேண்டும் என்ற ஒரு சிக்கலிலே சூழ்ந்து அதனாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி. அந்த கேள்வியை மட்டுமே நான் வைக்கிறேன், அதற்கு பின்னணியில் மற்ற விஷயங்களை சொல்லவில்லை. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் கூட பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தாலும் கூட அதற்கு பின்னாலே இன்றைக்கு ஆட்சி நடக்கிறதா என்று நான் சொல்ல மாட்டேன். ஆட்சி நடந்தால் தானே நடக்கிறதுன்னு சொல்ல முடியும். ஆகவே ஒரு திருவிழாவிலே காணாமல் போன ஒரு குழந்தை மாதிரி அம்மா அம்மா என்ற ஒரு முதல்வர் அவர் ஒரு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் யார் உன் அம்மா என்று கேட்டால் அம்மா மட்டும் தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறார். இந்த சூழ்நிலை 2 கட்சிகள் இருக்கின்ற போது நாங்கள் இந்த வேக்குவத்தை பயன்படுத்தி நாங்கள் வந்து விடுவோம் என்று சொல்லவில்லை. மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை மட்டும் வைத்துக்கொண்டு சொல்லவில்லை. மாறாக பாரதிய ஜனதா கட்சியின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கிறது என்ற அடிப்படையில் சொல்லுகிறோம். எந்த வகையில் என்று சொன்னால், இந்த மத்தியிலே ஆட்சி வருவதற்கு முன்னாலே மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள். இது காங்கிரஸ் கட்சியின் மீது ஏற்பட்ட மிகப்பெரிய அதிருப்தி காரணமாக 10 ஆண்டு காலத்துக்குள்ளே 1800 ஸ்கேம் போன்ற வகையினாலே அது தமிழகத்தில் மாற்றம் வரவில்லை. அதுதான் சொல்ல வரேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மாற்றத்தை நோக்கி காங்கிரஸுக்கு மாற்றாக அதன் மீது இருந்த ஒரு நெகட்டிவ் ஓட் இதற்காக வந்திருக்கிறது. இப்போது 6 மாத கால ஆட்சியிலே பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறோம். எதிர்க்கட்சிகள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து பெரிதுபடுத்தி பூதாகரமாக்கி இந்த ஆட்சியின் சாதனை மறைப்பதற்கான யுக்திகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கலாம். அது மீடியாவுக்கு இன்று காரசாரமாக இருக்கிறால் அதை சொல்லிக் கொண்டிருக்கலாம். இவையெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது, அதனால இந்த ஒரு நம்பிக்கையோடு அந்த பேச்சை எடுத்து வைத்துள்ளீர்கள். ஒரு லைன்ல முடிச்சிருக்கோம். ஆகவே மக்கள் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஒரு நாளைக்கு 14,000 உறுப்பினர்கள் சேருகிறார்கள். 2.5 லட்சம் உறுப்பினர்கள் 10 நாளிலே சேர்ந்திருக்கிறார்கள். இந்த மிகப்பெரிய வேகம் இதுவரை இந்த கட்சியை நோக்கி வந்ததில்லை. ஆகவே இது மாற்றத்திற்கான அடிப்படை என்பதை விட பிஜேபியின் மீது இருக்கிற நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. நிச்சயமாக. சுபவி, உங்களுடைய முதல் பதிவா என்ன சொல்ல வரீங்க? அதாவது மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்க, ஒரு நாளைக்கு 14,000 உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. அந்த மிஸ்டு கால் கொடுத்து வர்றவங்க எல்லாம் உறுப்பினர்கள்னு சேர்த்தா திமுகவில் என்ன 2 கோடி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு மன்னிப்பு, அந்த மிஸ்டு காலை மட்டும் சொல்லிடுறேன். மிஸ்டு காலில் அவர்கள் ரிஜிஸ்டர் செய்யப்படுவார். அதற்கு பின்னாலே ஒரு முழு படிவம் பல்வேறு விஷயங்கள் வீடுகளுக்கு சாதனை படைக்கிறீங்கிறக்காக சொல்றேன். நேற்று இவர்கள் படைத்த இன்னொரு சாதனை எதையுமே பரபரப்பா செய்யணும்னு நினைக்கிறாங்க. நேற்று தொலைக்காட்சிகள் எல்லாம் நான் ஒரு செய்தி பார்த்தேன். பிரதமர் மோடி நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார். ஃபிளாஷ் நியூஸ். உலகத்தில் ஒரு பிரதமர் நாடாளுமன்றத்துக்கு வந்ததை ஃபிளாஷ் நியூஸ் ஆக்கின சாதனையும் இவர்களை சார்ந்தது தான். எனவே அப்புறம் நண்பர் சேகர் பேசும்போது சொன்னார்,
எங்களுடைய சாதனைகளை எல்லாம் வெளியே தெரியாமல் குறுக்கிடுகிறார்கள். யார் குறுக்கிடுகிறார்கள்னா அவங்க கட்சிக்காரங்க தான். காலையில் எடுத்த உடனே கோட்சேயை போல தேசபக்தர் இல்லைன்னு சொல்ல வேண்டியது, தினந்தோறும் ஏதாவது ஒன்றை அவர்கள் சொல்ல வேண்டியது, மோடி அவர்கள் கட்சிக்காரர்களை கூட்டி வைத்துக்கொண்டு வரம்பு மீறி பேசக்கூடாது என்று அறிவுறுத்துவது, இது ஒரு வேடிக்கையான ஒரு நாடகத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கட்சி தலைவர் நாளைக்கு ஒரு கூட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிறாருங்கிறது ஒரு சாதாரணமான செய்தி. அதில் என்ன பரபரப்பு? நண்பர் குமார் கோவிச்சுக்கூடாது, அவங்கள மிஞ்சிடுவாங்க போல இருக்கு. ஏன்னா அவங்க தான் அவர்கள் கட்சியின் பொதுச் செயலாளர், அவர்கள் அலுவலகத்துக்கு வருவதற்கு வரவேற்பு வளையம் வைக்கிற ஒரு கட்சி அது. அப்படி பார்த்தா திமுகவில் தினம் வைக்கணும். எனவே அவர்களையும் மிஞ்சி ஒரு விதமான ஒரு புதிய பரபரப்பை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்களே தவிர எந்த உள்ளீடும் இல்லை. ரொம்ப ஹாலோவாக இருக்கு. வெளியே இவர்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய சாதனைகளில் நம்பிக்கை வந்திருக்கு. என்ன நம்பிக்கை வந்திருக்கு? தேர்தலுக்கு முன்னால் கருப்பு பணத்தை பூரா கொண்டாந்துருவோம், இந்திய குடிமகன் ஒவ்வொருவனுக்கும் 15 லட்சம் ரூபா கொடுப்போம் நாங்கள். அதை நம்பி சில பேர் கடன்லாம் வாங்கிட்டான். இன்னைக்கு வரைக்கும் 15 ரூபா கூட வராது போல இருக்கு. எனவே இதுதான் அவர்கள் செய்திருக்கிற சாதனையை தவிர வெறும் பரபரப்பு. இது ஆட்சிக்கு அழக ஆகாது. காற்றில் கயிறு திருக்கிறார்கள் என்று கூறியுள்ளீர்கள். அவடைக்குமார் நல்லா இருக்கு, நான் சொல்லலைன்னாலும் நல்லா இருக்கு, அதான் உண்மை. மரியாதைக்குரிய எஸ்ஆர் சேகர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்குதா, நடந்தால்தானே அதை பற்றி நடந்தால்தானே அதை பற்றி. இன்றைக்கு 5 நாளாக நாடாளுமன்ற மாநிலங்களவை இயங்கலை. என்ன காரணம்னா பிரதமரை பதில் சொல்கிறாங்க. பிரதமர் எங்கே இருக்கிறாரு, இந்தியாவில் இருக்கிறாரா அல்லது வெளிநாட்டில் இருக்கிறாரான்னு தெரியாத பார்லிமெண்ட் உறுப்பினரை தேடிட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் சொல்கிறாங்க. அதுக்காக பிரதமர் வராதனால 5 நாள் மாநிலங்களவை நடக்காமல் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு எஸ்ஆர் சேகர் அவர்கள் சொல்வதை போல இன்னைக்கு என்னன்னா தமிழ்நாட்டில் எந்த அசாதாரண சூழ்நிலை இல்லை, எந்த தேவையும் இல்லை, சாதாரணமாக நடக்குது. என்னன்னா இன்னும் 1.5 வருஷத்தில் தேர்தல் வரப்போகுது. அது ஒன்று தானே தவிர அந்த தேர்தல் வர்றதுனால அந்த தேர்தலை நோக்கி இன்னைக்கு எல்லா கட்சிகளும் முயற்சி பண்ணுறாங்க. அது அரசியல் கட்சிகள் அதனுடைய இயல்பு, அது தேவை, அவங்க செய்கிறாங்க. அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி செய்யுது. இன்னைக்கு அவங்க சொல்கிறாங்க அமித்ஷா வரப்போகிறாரு, ஒரு கூட்டத்தில் பேச போகிறாரு, தமிழ்நாடு அப்படியே தலைகீழாக பிறண்ட போகுது. இது ஏற்கனவே நம்ம கேள்விப்படாத செய்தி இல்லை. ஏற்கனவே திருச்சிக்கு மோதி வந்த உடனே தமிழ்நாடு முழுக்க எல்லாம் காசு கொடுத்து பார்த்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வாக்காளரும் காசு கொடுத்து மோதியை பார்த்தாங்க, அவருடைய பேச்சை கேட்டாங்க. அதனால் அவங்கெல்லாம் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவருக்கு பின்னால் தமிழ்நாடே திரண்டு நின்றுடுச்சுன்னு சொன்னவங்க தான். ஆனால் அதுக்கு பின்னால் அவங்க தேர்தலில் போட்டியிடுறதை கூட தனியாக போட்டியிட முடியாமல் எல்லா கட்சியும் தேடி ஏதோ ஒரு சில கட்சிகள் வந்தது. இன்றைக்கி அந்த வந்த கட்சிகள் கூட இன்னைக்கு தெரியாதனமாக இவங்களோட போய் சேர்ந்தமே இன்னைக்கு எங்களை விட்டுருங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இழுத்து பிடிச்சி இன்னும் கூட்டணி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தா கூட இன்னைக்கு முதல் சேர்ந்த வைக்கோ இன்னைக்கு அவர் நேரடியாக முதலாக வெளியேறி அறிக்கை கொடுத்துட்டாரு. ராமதாஸ் என்ன சொல்லிட்டாரு, அடுத்த தேர்தலில் என்னுடைய மகனுடைய தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கு தலைமை அவர் தான் முதலமைச்சர்னு சொல்றாரு. அதனால நான் சேர்த்து சொன்னேன், இது நேரம் அருமை கருதி. அதனால அவருடைய மகன் தலைமையில் ஆட்சி அமைத்தால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்கும். இல்லைன்னா நாங்கள் எங்கள் தலைமை அவங்க ஏற்றுக்கலான்னா அந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம். ஆக சுயநலம். இதே தான் விஜயகாந்த் சொல்கிறாரு. தேமுதிக தலைமையில் விஜயகாந்த் தலைமையில் முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்தை ஏற்றுக்கொண்டால் அந்த கூட்டணியில் இருப்போம், இல்லைன்னா நான் எங்களுடைய தலைமை ஏற்றுக்கொள்ளுபவர்கள் தான் கூட்டணி. ஆக இன்னைக்கு அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் அறிவித்த கூட்டணியையே தக்க வைக்க முடியாத நிலையில் இருப்பவர்கள் புதுசாக இதை கட்சியை எதிர்பார்த்து இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை கூட எங்களுடைய பலத்தால் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய சொந்த பலத்தில் அல்லது இந்த ஆட்சியில் இந்த 6 மாத காலத்தில் செய்த சேவைகளை அல்லது சாதனைகளை திட்டங்களை சொல்லி நாங்கள் வாக்கு பெறுவோம், வெற்றி பெறுவோம் சொல்லலை. எங்களுக்கு எல்லா கட்சியும் கூட்டணி சேரும். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எதிரியாக இருக்க கட்சிகள்லாம் எங்களை ஆதரிச்சிங்கன்னா நாங்கள் ஒரு தலைமை ஏற்று வழி நடத்துவோம்னு சொல்கிறாங்களே ஒழிய அவங்க எந்த கொள்கை அடிப்படையிலோ அல்லது அவங்களுடைய சொந்த பலத்திலையோ அவங்க தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையிலோ அவங்க அந்த இடத்துக்கு வரல. ஆக நரேந்திர மோடியினுடைய தமிழ்நாட்டு வருகை என்ன பலனை தந்ததோ அந்த பலனை தான் அமித்ஷாவினுடைய வருகையும் தரப்போகுது. நிச்சயமாக. நம்பி நாராயணன், உங்கள் முதல் பதிவு பாரதிய ஜனதாவுக்கு அசாத்திய நம்பிக்கை இருக்கிறது என்ற தகவலை சேகர் பதிவு செய்தார். நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? இல்லை, இதில் 3-4 விஷயம் இருக்கு. அதாவது 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம் என்று விரும்பும்போது தான் தமாக பிறந்தது. தமாக ஒரு பக்கத்தில் ஒரு கூட்டணி வந்தாலும் கூட அன்றைக்கு தமாகவுக்கு அவ்வளவு ஆதரவு தமிழக மக்கள் கொடுத்தார்கள். அதே போல தான் விஜயகாந்த் ஆரம்பிக்கும் போது கூட விஜயகாந்துக்கு 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம் என்று ஆதரவு கொடுத்தார்கள்.
ஆனால் பின்னால் விஜயகாந்தால கட்சி என்னெல்லாமோ பிரச்சனை ஆச்சு, கட்சியை காப்பாற்ற முடியலை, என்னெல்லாமோ ஆகிட்டு இருந்தது, ஓட் ஷேர் சரிந்தது. ஆனாலும் கூட இன்றைக்கும் கூட 2 திராவிடர் கட்சிகளுக்குமான தேடுதல் தமிழக மக்களிடம் இருந்து கொண்டிருக்கிறதுங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது, இப்போ அமித்ஷாவுக்கும் நரேந்திர மோடிக்கும் உள்ளதை நான் அந்த சமன்பாடு, அந்த ஒப்பீடை நான் ஒத்துக்கல. ஏன்னா நரேந்திர மோடி ஒரு பிரைம் மினிஸ்டீரியல் கேண்டிடேட்டாக இங்கே வந்தாரே தவிர அமைப்பாளராக வரவில்லை. அமித்ஷாவினுடைய அமைப்பாளருடைய ட்ராக் ரெக்கார்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூபியில் 10லேருந்து 73 சீட்டு கொண்டு போன ஒரு அமித்ஷா, ஹரியானாவில் ஒரு சாதாரண 4 சீட்லேருந்து 41 சீட்டுக்கு கொண்டு போன ஒரு அமித்ஷா, மகாராஷ்டிராத்தில் சீனியர் ஜூனியர் பார்ட்னரை தனிப்பெரும் கட்சியாக கொண்டு வந்த அமித்ஷா. அப்படின்னு பார்த்தா அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்பது ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமித்ஷாவுடைய வருகையே விவாதிக்கப்படுகிறது என்றால், அமித்ஷா என்பவர் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லார் மத்தியிலும் பதிவாக இருக்கிறது. ரெண்டாவது, எஸ்ஆர் சேகர் சொன்ன மாதிரி 2 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்கன்னாரு. கணக்கு எனக்கு தெரியாது, நான் கட்சிக்காரர் கிடையாது. ஆனால் விஷயம் என்னன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுறதுங்கிறதுனால தான் இவ்வளோ பேர் சேர்றாங்க. அந்த தேடுதல் இருக்கிறது. இன்னைக்கு வரக்கூடிய இளைய தலைமுறை என்பது ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்ற நோக்கில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தமிழகத்தினுடைய இன்றைய சூழல் மிகவும் சாதகமாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை. உங்கள் முதல் பதிவை ஏற்றுக்கொள்கிறேன் நாராயணன். மணி, நீங்க தொடர்ந்து தமிழக அரசியலுக்கு கூர்ந்து நோக்கி வரீங்க. இப்போது அவர் சொல்ல மாதிரி ஒரு மாற்று அணிக்கான தேடுதல் தமிழகத்தில் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த விசிட்டை அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாம்னு தோணுது எனக்கு. இப்போ இவங்க வர மாதிரி இப்போ அவர் சேகர் சொல்கிற மாதிரி எவ்வளோ லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்தாங்க, மிஸ்டு கால் கொடுத்து சேர்ந்தாங்களா, கொடுக்காம சேர்ந்தாங்களா, அந்த மாதிரியான அந்த இஷ்யூஸ்குள்ளே போக வேண்டாம்னு எனக்கு தோணுது. அமித்ஷாவோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நான் இதில் எந்த வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்டும் பாஸ் பண்ணல. அவர் இப்போ நண்பர், இப்போ இதுக்கு முன்னால் பேசின நண்பர் நம்முடைய நம்பிநாராயணன் சொன்ன மாதிரி அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவங்க கண்மூடித்தனமாக ஒரு கட்சி இங்கே நாளைக்கே நாங்கள் ஆட்சியை பிடிச்சிடுவோம் அப்படின்லாம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி கிடையாது. அவங்க உள்ளே இருக்கக்கூடிய பலம் பலவீனம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பற்றின அவர்களுடைய கருத்தாக்கங்களும் அவங்களுடைய திட்டங்களும் இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் கொடுக்கக்கூடிய தகவல்களின் தரவுகளின் அடிப்படையில் அமைவது அல்ல. அதை தாண்டி அவங்க 2-3 திங்க் டேங்க்ஸ் சொல்லக்கூடியவங்களை வச்சுருக்காங்க. இவங்களெல்லாம் மீறி தான் அவங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர் யூபியில் 10லேருந்து 71 சீட்டும் ஹரியானாவில் கொண்டு வந்ததும்லாம் நிச்சயமாக நீங்கள் மறுக்க முடியாத விஷயங்கள். இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹரியானாவில் குறிப்பாக அவங்க என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா கட்சிக்கு வெளியிலேருந்து பல பேரை பேராசூட் பண்ணியிருக்காங்க. சமூகத்தின் பல்துறைகளிலும் இருக்கக்கூடிய அறிஞர்களை, முக்கியமான விஐபிஸை, அப்புறம் மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய விஐபிஸை, அவங்கள ஃப்ரண்ட்லைன் லீடர்ஸ் எல்லாரையும் அவங்க உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பட் ஸ்டில் இது அத்தனையும் மீறி தமிழ்நாட்டில் இருப்பது ஒரு நிச்சயமாக ஒரு பிரத்யேகமான நிலைமை. ஏன்னா இந்திய அரசியலை நீங்கள் ஒரு களத்திலும் தமிழக அரசியலை மற்றொரு களத்திலும் வச்சிங்கன்னா, தமிழக அரசியல் என்பது இது திராவிட இயக்கமன், இங்கே இருக்கக்கூடிய சில பிரத்யேக சூழல், இது எல்லாமே வித்தியாசமான ஒரு விஷயம். ஆமாம், மொழி எல்லாமே. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் தயவு செய்து யாரும் அமித்ஷாவோட விசிட்டையோ அல்லது பிஜேபியோட இன்றைய ஸ்ட்ராட்டஜியோ நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இது பெரியார் பிறந்த மண், அதனால் இங்கே அவங்க வரமாட்டாங்க இவங்க வரமாட்டாங்கன்னு என்று பேசுவதெல்லாம் என்னை பொறுத்தவரையில் வெற்று சவடாலாகத்தான் முடியும். ஏன்னா இன்னைக்கு நிலைமை கள நிலவரம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்குது. மாற்றுக்கான வாய்ப்பு நிச்சயமாக மாற்றுக்கான வாய்ப்பு என்பது ஒன்று இங்கு இருக்கிறது, நிச்சயமாக இருக்கிறது. ஜெயலலிதா அவர் சிறைக்கு போய்விட்டு பதவி இழந்த பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழல், திமுக என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உட்கட்சி விவகாரங்கள், அப்புறம் 2G வழக்கில் வரக்கூடிய அடுத்த ஆண்டு துவக்கத்திலோ மத்திய பகுதியில் வரக்கூடிய நீதிமன்ற தீர்ப்புகள், இது எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு இந்த விஷயங்களை பார்க்க முடியாது. ஆகவே நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, அமித்ஷா விஷயத்தை ஒரு முறை அவர் எல்கனேசன் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியான நினைவில், ஒரு கூட்டத்தில் எங்கேயும் அழகாக சொன்னார். அதாவது நாங்கள் -லேருந்து 0க்கு வந்திருக்கோம், 0லேருந்து மேலே தான் போவோமே ஒழிய குறைய போகிறது கிடையாது. ஆகவே நீங்கள் ரெண்டாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கையில் அவங்களுக்கு இருக்குது. மொரார்ஜி தேசாய் தான் ஒரு தடவை சொன்னார், பதவியில் இருக்கிறதுக்கும் பதவியிலேருந்து இறங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னு. ஒரு 79ல் பதவி விட்டு இறங்கினப்போ ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டப்போ, த மினிட் யூ ஆர் இன் பவர் யூ வில் ஹேவ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் 10,000 எலிஃபென்ட்ஸ். நீங்கள் பதவியில் இருந்தீங்கன்னா என்ன வேணால் சாதிக்கலாம். ஆகவே நம்ம இந்த விசிட்டை நம்ம ஒரு ஏளனத்திற்குரிய பொருளாகவோ நகைச்சுவையான விஷயமாவோ பார்ப்பது என்பது நம்ம அதோட சீரியஸ்னஸை புரியலன்னு எனக்கு அப்படி தான் நான் அதை எடை போடுவேன். தயவு செஞ்சு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கன்னா, ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக என்னால் இதை காஷன் பண்ண முடியும். வெயிட் அண்ட் see. நாளைக்கே அவங்க ஜெயிச்சிருவாங்க நான் அப்படி சொல்ல வரல. 2016 கூட அவர்களுடைய எய்ம் அல்ல, 2021. நீங்கள் எப்படி பார்க்கலாமே, 2016 ஒரு 5 சீட் வந்தால் கூட அது அவங்களுக்கு வெற்றி தானே. இன்னைக்கு அவர் எல்ஜி சொன்ன மாதிரி 0லேருந்து -லேருந்து 0. முதல் பதவி ஏற்றுக்கிறேன் மணி. சுபவி,
குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஒரு பத்திரிகையாளராக கூர்ந்து கவனித்து அவருடைய பதிவை செய்திருக்கிறார். இதை நீங்க எப்படி பார்க்கீங்க? அது மட்டும் இல்லை, இல்ல, ரொம்ப கவனமாக நான் அதை கேட்குறேன். ஆனால் அதே நேரத்தில் நான் அதில் இருக்கிற ஒரு உள்ளே ஓடுகிற ஒரு இழையை என்னால் கவனிக்க முடிகிறது. அவர் வரவேற்கவில்லை, எச்சரிக்கிறார். அந்த செய்தி இருக்க, குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்று சொல்லுவது எச்சரிக்கை. அது ஆகையினாலே அது வரவேற்று சொல்லப்பட்டதாக எனக்கு படலை. அவர் சொன்ன தொனியில குறைத்து மதிப்பிடக்கூடாது இல்லை, அது ஒரு எச்சரிக்கை. ஒருவரை எச்சரிக்கிற போதே அதுக்கு என்ன பொருள் என்று தெரியும். இவர் வந்துட போறார் என்கிற எச்சரிக்கையே அவரை பற்றிய மதிப்பீடு தான். அவர் மதிப்பீடு இல்லைன்னு சொன்னாலும் அது மதிப்பீடு தான். ஆனால் நம்பி நாராயணன் அவர்கள் சொல்லும்போது 4:41 ஆக்கினார், 3:73 ஆக்கினார். எனக்கு இப்போது தான் தெரிகிறது அமித்ஷா ஒரு மேஜிக் நிபுணர் போல இருக்கிறது. அதாவது இவர்கள் ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் நாங்கள் வளர்கிறோம்னு சொல்லலை. அமித்ஷா என்கிற ஒரு தனி மனிதரால் ஒரு கட்சி வளரும்லாம் நான் நம்புகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் அந்த அவர் நண்பர் மணி சொன்னது போல அந்த உத்திகள், ஸ்ட்ராட்டஜி என்று சொன்னார், உத்திகள் இருக்கலாம். எல்லா கட்சிகள்லையும் அதெல்லாம் உண்டு. திமுகவில் இன்னைக்கு உட்கட்சி தேர்தலில் சிக்கல்கள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது எந்த கட்சியிலையும் இப்படி ஜனநாயக முறைப்படி தேர்தலே முதல்ல நடக்கிறது இல்லை. நடக்கிற போது நீங்கள் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள், இந்த தேர்தல்கள்லாம் முடிந்து ஒரு புதிய வலிமையோடு எழும். ஒன்றை நான் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன், எல்லாரும் திரும்ப திரும்ப திமுகவுக்கு மாற்று, திமுகவுக்கு மாற்று என்று திரும்ப திரும்ப சொல்லுகிற போதே என்ன ஒரு உண்மை பெறப்படுகிறது என்றால், தமிழ்நாட்டில் அந்த இரண்டு கட்சிகளும் தான் வலிமையாக இருக்கின்றன என்கிற உண்மையை அவர்களே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்னு பொருள். வலிமையாக இருக்கிறது என்பதற்கான ஒரு காரணத்தை கூறுகிறார். நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்லை, சகோதரர் சுபவி அவர்கள் அவருடைய பேச்சில் வந்து ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு வருத்தம் தெரிகிறது, ஒரு பயம் தெரிகிறது, அச்சம் தெரிகிறது. அதனுடைய அடிப்படையில் தான் மோடியினுடைய பாராளுமன்ற விசிட்டை வந்து ஒரு அவர் பத்திரிகையாளருக்கெல்லாம் ஒரு அரசியல் விமர்சனம், ஒரு கேலியாக, அது ஒன்றும் தவறில்லை. அவர் பாராளுமன்றத்துக்கு வருவதே ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ கூட வந்து எச்சரிக்கிறார் என்கின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினார். இதெல்லாம் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இறுக்கமான சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கிறது. அதனாலே அப்படி தான் சொல்ல முடியும். அது மணி அவர்கள் சொன்ன கருத்துக்கள் வந்து நான் அப்படியே வழிமொழிகிறேன். ஏனென்றால் அந்த சூழலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த சூழல் நடக்க போகிறது. அது வந்து காலத்தின் கட்டாயம். அதனால அது காலத்தின் கட்டாயம் என்பது இரண்டு விஷயமாக இருக்கிறது. காலம் அதை செய்து முடிக்கும் என்பது அப்படி நான் சொல்லவில்லை. அந்த காலத்துக்குள் நாங்கள் அதை செய்து முடிப்போம், அந்த விஷயத்தை சொல்லுகிறோம். உங்களுக்கு கட்டாயம் இருக்கிறது நிச்சயமாக. ஏன்னா தமிழகம் இத்தனை ஆண்டு காலம் இந்த இரண்டு கட்சிகளின் மாறி மாறி இந்த தமிழகம் எந்த அளவில் வளர்ந்திருக்க வேண்டுமோ, மற்ற மாநிலங்களை ஒப்பு நோக்குகின்ற போது தமிழகத்தின் வளர்ச்சி ஓரளவுக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் என்றைக்கு எந்த அளவுக்கு இது இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு இல்லை. அதற்கு காரணம் இந்த இரண்டு கட்சிகளுடைய மாறி மாறி கரைபடிந்த கரங்களால் இந்த தமிழகம் இப்படி பாடாய்படுகின்ற சூழ்நிலையை மாற்றி தேசியத்தின் கையிலே, பிஜேபியின் கையிலே, தாமரையின் கையிலே ஒப்படைப்பதற்கான சூழலை தமிழகம் எதிர்பார்த்திருக்கிறது, காத்திருக்கிறது. அதை நாங்களும் செய்வதற்கு கரைபடிந்த கரங்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. நீங்களும் இருக்கீங்க, உங்க பங்கு இருக்கு. அந்த உங்க பங்கு என்றால் உங்க கட்சியின் பங்கு இருக்கிறது. அவர் கூறுகிறார். இல்ல, மரியாதைக்குரிய நம்பி நாராயணன் அவர்களும் எஸ்ஆர் சேகர் அவர்களும், இன்னும் சொல்ல போனால் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மணி அவர்களும் சொல்ல சொன்னார், அமித்ஷாவை சாதாரணமாக எடை போடாதீங்க, ஏமாந்துருவீங்க. அவர் ஏறத்தாழ அண்ணன் சுபவி அவர்கள் சொன்னது போல் மேஜிக் நிபுணர் அப்படின்றது அவரும் ஏற்றுக்கிற மாதிரி தான் அவருடைய கருத்துக்கள் இருந்தது. ஆனால் இவர் மேஜிக் காட்டுறதெல்லாம் எங்கே காட்ட முடிஞ்சதுன்னா, ஏற்கனவே பிஜேபி அங்கே வந்து வலிமை இருந்த இடம். உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க. தமிழ்நாட்டில் அதாவது ஒரு ஆட்சியில் இருக்க சொல்ல அவங்க வந்து கிராம பகுதிகள் உட்பட எல்லா பகுதிகளும் அந்த கட்சி ஊடுருவி இருக்கும். ஆனால் இன்னும் கேட்டால் தனியாக கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைச்சது உத்தரப்பிரதேசத்தில். அப்படிப்பட்ட நிலையில் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பேஸ் இருந்தது. அது வந்து வெற்றி பெறாத இருந்ததாக கூட ஒரு அடிப்படை கட்சி அமைப்புகள் இருந்தது. அதுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே அடிப்படை இருந்தது, அதனால் அவங்க எழுச்சி பெற முடிஞ்சது. இங்கே அடிப்படையே இல்லை. இங்கே வந்து இந்த மண்ணில் மொழி சார்ந்து, மாநில உரிமை சார்ந்து, சமூக உணர்வுகள் சார்ந்து, சமுதாய பிரச்சனைகள் சார்ந்து தான் இங்கே முடிவெடுக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் வைத்த அந்த கூட்டணி, இவர்களோடு இருந்தவர்களோடு சேர்ந்து வைத்த அந்த வாக்குறுதிகள் எதையுமே இதுவரைக்கும் செய்யலை. இன்றைக்கு அது செய்யலைன்னா கூட பரவாயில்ல, அதுக்கு எதிரான நிலையை எடுத்திருக்காங்க. இன்றைக்கு வைகோ ஏன் வெளியே போனார்? ராமதாஸ் ஏன் இன்னைக்கு நாள்தோறும் அறிக்கை விட்டு கண்டனம் தெரிவிக்கிறாரு? ஆக அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி பிரதமரானால் தமிழ்நாட்டினுடைய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணுவார்னு உத்தரவாதம் தந்தாங்க. அதை சொல்லி வாக்குகள் வாங்கினாங்க. இன்றைக்கு பொன் ராதாகிருஷ்ணனுடைய வெற்றியில் வைகோவனுடைய வாக்கு இருக்கு, ராமதாசனுடைய வாக்கு இருக்கு.
ஆக இதையெல்லாம் பெற்று இன்றைக்கு ஒரு இடத்தை பெற்று குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுக்கு ஒரு கேபினட் அமைச்சரை கூட பெற்று தர முடியாத இந்த கட்சி தமிழ்நாட்டில் எப்படி ஆட்சி நடத்த முடியும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு இந்திய சரித்திரத்தில் இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு எத்தனையோ அமைச்சர்கள் இருந்திருக்கு. ஆனா எந்த அமைச்சரவையும் ஒரு கேபினட் அமைச்சர் இல்லாம அமைச்சரவை இருந்ததில்லை. இன்னைக்கு இல்ல முக்கிய துறைகளை எடுத்துக்கொள்கிறேன். நேரு காலத்துல கூட ஆர்.கே. சண்முக செட்டியார்ல இருந்து நிதியமைச்சர்களை தந்த மாநிலம். ஆனா இன்னைக்கு ஒரு கேபினட் அமைச்சர் இல்ல. இன்னைக்கு ஒரு கொள்கை முடிவு எடுக்க சொல்ல நம்ம தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகள் போய் உட்கார முடியாது. இல்ல அதுக்கு பதில் சொல்றாரு சுருக்கமா. ஒரே ஒரு அதாவது அண்ணன் குமார் ரெண்டு முக்கிய விஷயங்களை சொல்லிடுறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்றேன். சுருக்கமா சொல்லிடு. ஒன்னு, பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்திலே வேறு இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தை சொன்னார். 660 மண்டல் 28,000 கிளை 55,000 பூத்துகளிலே பாரதிய ஜனதா கட்சியின் 1+10 ஒரு பூத் கமிட்டி இருக்கிறது. அதுதான் இயக்கத்தினுடைய மிகப்பெரிய பலம். இது ஆர்கனைசேஷனல் பார்ட்டி, இது வந்து கேடர் பேஸ்டு பார்ட்டி. அந்த தகவல் அவருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா எந்த ஒரு இயக்கத்திலேயும் கிளை தலைவரை தேர்ந்தெடுத்து, மண்டல் தலைவர் ஒன்றிய தலைவரை தேர்ந்தெடுத்து, மாவட்ட தலைவரை தேர்ந்தெடுத்து தான் மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாநில பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்த பின்னால் கீழே வரும். அதனால அவருக்கு இது தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒன்று. இரண்டாவது வந்து கேபினெட் அமைச்சரை பற்றி பொன் ராதாகிருஷ்ணன் மீது மிகுந்த ஒரு ஆர்வத்தோடு சொன்னார். எப்படிப்பட்ட பதவியில் இருந்தாலும் அங்கே இருப்பவர்கள் அவர்களுக்கு என்ன கணித குறியீடு உங்களுக்கு என்னன்னு தெரியும். இங்கே வந்து எல்லாருக்குமே தெரியும். அதை நான் சொல்லி அண்ணன் குமாரை புண்படுத்துவதற்கு விரும்பவில்லை. மாறாக இங்கே ஒரே ஒரு அமைச்சர் 4 மாநிலங்களுடைய அத்தனை பிரச்சனைகளையும் நரேந்திர மோடி அவர்களுடன் நேரடியாக பேசுகிறார். இன்றைக்கு தமிழகத்தின் என்ன வாக்குறுதியை செய்தீர்கள் என்று சொன்னார். இதுவரை செய்யாத தமிழ் மீனவர்களுடைய பிரச்சனையை எந்த அளவிலே முடித்து வைத்திருக்கு, அதை நோக்கி போய்கொண்டிருந்தது அவர்களுக்கு தெரியும். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுவரை பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டாலும் சேகர் சொல்லும்போது கரைபடிந்த கட்சிகள், ஊழல் வழக்கில் சிக்கியுள்ள கட்சிகளாக திமுகவையும் அதிமுகவையும் சொன்னார். பாரதிய ஜனதா கரைபடியாத கட்சியாக இருக்கிறதா? எனக்கு ஒரு சந்தேகம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஸ்டேஜுக்கே வரலையே. இப்போ அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வாஜ்பாய் காலத்துக்கு பிறகு 10 ஆண்டுகள் வந்து பதவியில் இல்லை. அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க. இப்போ பட் கரைப்படியாத அகில இந்திய முகத்தை வைத்து தான் நீங்கள் போட்டியிட, அங்கே தான் அப்படி தான் நம்ம போட்டியிடணும். இப்போ அப்படி தான் போட்டியிட முடியும். இப்போ வந்து அவங்க 10 ஆண்டுகள் பொறுத்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அந்த 6 ஆண்டு காலத்தில் ஊழல் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. நிறைய காஃபின் ஸ்கேம்லேருந்து நிறையா இருந்தது. என்ன சொல்லப்போனால் இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழலோட தொடக்கமே வந்து அங்கேருந்து தான் வந்தது. அதற்கு பிறகு இப்போ கர்நாடகாவில் பெல்லாரி பிரதர்ஸு, எடியூரப்பா கேஸ் என்னன்றது நமக்கு தெரியும். ஆகவே இவர்கள் ஊழல் கரைப்படியாத கடங்கள்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இங்கே நேச்சுரலி உங்களுக்கு நேஷனல் ஃபேஸை வச்சு தான் இங்கே உங்களுக்கு வந்து பண்ண முடியும். வேறு என்ன இப்போ உங்களுக்கு வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அவங்க பார்வையை பொறுத்தது வந்து உங்களுக்கு இங்கே பாப்புலர் லீடர்ஸ்ன்ற யாரும் இல்லை. தட்ஸ் அ ஃபேக்ட். உங்களுக்கு வந்து இப்போ அதனால தான் இப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ வெளியிலேருந்து பாப்புலர் லீடர்ஸை பேராஷூட் பண்ணலாம். இப்போ இன்றைக்கு வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் வந்து கங்கை அமரன் நாளைக்கு சேர்றாரு அப்படின்னு வந்தது. அது உடனே ஒருத்தர் நம்முடைய பத்திரிகை நண்பர் ஒருத்தர் தான் வந்து தொலைக்காட்சி நம்பர் ட்வீட் பண்ணுறாரு, கங்கை அமரன் வந்தால் பாட்டு வரும் ஓட்டு வருமா அப்படின்றாரு. ஆகவே இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஹரியானாவில் அவரோட அமித்ஷாவோட ஸ்ட்ராட்டஜின்றது வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு நோட். அதை வந்து அவங்க நான் திரும்பவும் சொல்கிறேன், அவங்க வந்து இந்த பலவீனங்களை நன்றாகவே உணர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து வெறும் கேஸ் பலூன் மாதிரி வாயில் வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு அகில இந்திய தலைமையை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய கட்சியோட ஸ்ட்ரென்த்ன்றது நல்லாவே தெரியும். 2.5% 3% ஓட்டு தான் அவங்க வாங்கியிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு எந்த லெவலுக்கு அவங்க வர முடியும்? இப்போ நண்பர் குமார் சொன்ன மாதிரி என்டிஏலேருந்து ஒரு மேஜர் பார்ட்டி வெளியில் போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 2-3% இருந்தால் கூட ராமதாஸ் அடுத்த எலெக்ஷனில் இவங்க ஹேண்டில் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு ஈஸி கிடையாது, டெஃபினட்டாக ஈஸி கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2 பார்ட்டிஸை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக மிஞ்சி இருக்கிறது ஒன்று தேமுதிக. அதே ஒரு 5 to 6% ஓட்ஸ் தான். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கூட்டினீங்கன்னா கூட வந்து அரௌண்ட் 10% தான் வருது. பட் ஸ்டில் அன்டிசைடட் ஓட்டர்ஸ் நம்ம பலமுறை இங்கே பேசிய மாதிரி வந்து 2011 சட்டமன்ற தேர்தலில் 14 மக்களவைத் தேர்தலில் 1.29 crores நியூ ஓட்டர்ஸ். அது வந்து 2016 வந்து அடிஷனல் 80 lakhsன்றாங்க. நியர்லி 2 crore நியூ ஓட்டர்ஸ்னு ஒரு கணக்கு இருக்குது உங்களுக்கு வந்து. இவர்கள் வந்து பெரிய அளவில் என்னுடைய கணிப்பு வந்து இவர்கள் வந்து ஏடிஎம்கே டிஎம்கேக்கு கண்டிப்பாக போக மாட்டாங்க. ஸோ அதில் ஒரு ஸ்விங் வந்து உங்களுக்கு ஒரு 7% 9% இந்த பக்கம் வந்து வச்சுக்கோங்களேன். அதை உங்களால் கேபிட்டலைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா ஏற்கனவே பெரிய கட்சிகள் சில சிறிய கட்சிகளோட கூட்டணி வந்தால் உங்களுக்கு வந்து யங் ஓட்டர்ஸ் நியூ ஓட்டர்ஸ் இந்த பக்கம் வந்தாங்கன்னா கரைப்படியாத கரங்கள்ன்றதை நம்ம எப்படி பார்க்கணும்னா தேர் அன்டெஸ்டட். இன்னும் அவங்க மேலே வந்து ஏன்னா பதவிக்கு வந்தால் தான் கரைப்படிதா படிலையான்னு நமக்கு தெரியும். அதனால் வந்து அப்போ தான் அந்த சூழல் நமக்கு தெரிய வரும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. இந்த 1.5 வருஷத்துக்குள்ள அடுத்த ஆண்டு வரக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்து தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே நம்மளால்
பேச முடியும். பட் ஸ்டில் நான் ஃபீல் பண்ணுறது வந்து தயவு செஞ்சு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அண்டர் எஸ்டிமேட் பண்ணீங்கன்னா யூர் டூயிங் இட் ஆன் யுவர் ஓன் ரிஸ்க். குமார், அதாவது மரியாதைக்குரிய மணி அவர் சொல்கிறதுல ஒரு தகவலை நம்ம வந்து ஏற்றுக்கலாம். என்னென்னா அவங்க வந்து இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் காலுன்றதற்குரிய அடிப்படைகள் அமைக்க முடியுமே ஒழிய அவங்க வந்து ஒரு மாற்று சக்தியாக வர முடியாதுன்றதான் என்னுடைய வாதம். அவங்க வந்து கட்சியாக இருக்கிறதுல வந்து எந்த ஒரு ஹரியானாவில் 4 இடங்களை பெற்றவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். நான் முடிச்சிடுறேன். அதாவது அதுதான் என்னுடைய வாதம். ரெண்டாவது, அவங்க வந்து இன்னைக்கு அதிகாரத்தை மட்டுமே நம்பி இங்கே இருக்கின்ற கட்சிகளுடைய பலகீனங்களை பயன்படுத்தி தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். ஒரு கட்சி தன்னுடைய பலத்தை நம்பி தேர்தலுக்கு வரணும், அரசியல் நடத்தணும். ஆனால் இவங்க அடுத்த கட்சிகள் பலகீனமாக இருக்கின்றன, அதனால நாங்கள் அந்த இடத்தை பிடிச்சிருவோம் சொல்றதே வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலாக எடுத்துக்க முடியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இவங்க நினைக்கிற மாதிரி தேசிய தலைவர்கள் முகத்தை பார்த்துட்டு இன்னைக்கு ஓட்டு போடுற நிலைமையில் இன்னைக்கு ஈவிகே சிலங்கோன்னு சொல்றாரு, மூப்பனாரையே தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாதுன்றாரு. தமிழ்நாட்டை சார்ந்த அகில இந்திய தலைவரையே தமிழ்நாட்டில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கே தெரியாது, காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியாது, ஜி.கே. வாசனை தெரியாதுன்னு சொல்ல இவங்க அமித்ஷாவை வந்து அவங்க ஏதோ ஒரு பொருளாக பேராக படிக்க முடியுமே ஒழிய அவங்க வந்து அமித்ஷாவை வந்து இங்கே மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கின்றத நம்புறதுக்கு கூட தமிழ்நாட்டில் ஆட்கள் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. சரி, உங்களுக்கு வாய்ப்பு தரேன். நம்பி நாராயணன், தற்போது அமித்ஷா உத்தரப்பிரதேசம், ஹரியானா போன்று தமிழகம் அல்ல, தமிழகம் மற்ற அரசியல் ஒரு தனி அரசியல் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்க இங்கு கால் ஊன்றுவதற்கு அமித்ஷாவால் முடியும் நீங்க நம்புறீங்களா? இல்லை, இதில் நிறைய விஷயம் நம்ம பார்வையில் மாற்று வரணும்னு நினைக்கிறேன். உதாரணமாக மணி சார் ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன். என்ன சொன்னார்னா எச்சரிக்கை மாதிரி சொன்னாருங்கிறத சுபவி சொன்னதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் விஷயம் என்னென்னா, ஒரு வைகோவோ ஒரு ஏற்கனவே இந்த 2013 தேர்தலுக்கு முன்னால் கூட பாரதிய ஜனதா கட்சி தனித்து நின்னால் என்ன ஓட்டு வரும்னு ஹிந்து பத்திரிகை 12% போட்டிருந்தது. ஏன் 18% அது மொத்தம் எல்லாம் சேர்ந்து வந்ததுங்கிறது நமக்கு தெரியல. கூட்டணிகளால் வீழ்ந்ததா கூட்டணிகளால் வெற்றி பெற்றதான்னு எனக்கு தெரியாது. இதை எஸ்ஆர் சேகர் தான் சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய கணிப்பு என்ன, இப்போது ஈழத்து பிரச்சனை தான் தமிழ்நாட்டினுடைய தலையாய பிரச்சனைனா வைகோ என்றைக்கே சீஃப் மினிஸ்டராக இருக்கணும். விலைவாசி தான் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைனா என்றைக்கோ கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாட்டில் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்திருந்திருக்கணும். ஆகையினால் நம்ம இவர் சுபவி ஒரு விஷயம் சொன்னார், அமித்ஷா மேஜிக்கல் மேனான்னு கேட்டார். எனக்கு ஒரு விஷயம், அது மேஜிக் இல்லை, அதுக்கு பேர் ஆர்கனைசேஷன் பேர். அமித்ஷாவினுடைய விஷயமே என்னென்னா, அவர் ஆர்கனைசேஷனில் கிளை செயலாளர் வரைக்கும் தான் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணும் என்று சொல்ல முயற்சி பண்ணுகிறார், செய்திருக்கிறாருங்கிறது தான். அதான் மணி சார் கரெக்டாக சொன்னார். என்ன சொன்னார் மணி சார் வந்து, அவங்க வெளியிலேருந்து கொண்டு வராங்க, எப்படி கொண்டு வந்தாங்க, என்ன புல்லப் பண்ணாங்க, என்ன புள்ளின் பண்ணாங்க, எல்லாத்தையும் சொன்னார். ஆகையினால தேர்தல் என்பது வெறும் கொள்கை ரீதியாகத்தான் வெற்றி பெறுகிறது என்பது அதுவே மாயை என்பது என்னுடைய கருத்து. தேர்தல் வந்து வெறும் கொள்கையினால இல்லை, அதை தாண்டி தேர்தலில் நிறைய விஷயம் இருக்குது. நான் ஆவடிக்குமாருக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, அவர் திருச்சியில் மோடி கூடின கூட்டம் காசு கொடுத்த கூட்டம்னு சொன்னார். நான் பத்திரிகையாளர் என்ற முறையிலே நான் அழைக்கப்பட்டார்கள். இல்லை, நான் என்ன சொல்லுகிறேன்னா, நான் பத்திரிகையாளர் என்ற முறையிலே கூட சொல்லுகிறேன், அந்த இங்கே தான் நீங்கள் மணி சார் சொன்ன மாதிரி தப்பாக நீங்கள் தவறு செய்கிறீர்கள். அது காசால் வந்த கூட்டம் அல்ல என்பது என்னால் உறுதியாக சொல்ல. அவர் காசால் வந்த கூட்டம் சொல்ல, மோடியை பார்ப்பதற்கு கட்டணம் விதிக்கப்பட்டது, அதை தான் கூறுகிறார் அவர். காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம்னு சொல்லல. ஒருவேளை நம்பி நாராயணனுக்கு அப்படி சில உண்மைகள் தெரியுமா? இல்ல அவரால சொல்றாரு. கட்சியே மோடியை பார்ப்பதற்கு ஒரு கட்டணம் விதித்து அந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்கிறது, அதை தான் நடந்தது, அதை தெளிவுபடுத்தி விட்டோம். நான் வந்து காதல பொறுத்திருக்கிறேன், அதனால தவறா கேட்டிருக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்ல. உங்க கருத்தை ஏற்றுக்கொள்கிறோம். கேட்பது தவறாக வந்து திட்டமிட்டு செயல்படக்கூடியவர், தேர்தலில் வந்து கொள்கை மட்டுமல்ல மற்ற விதங்களிலும் வெற்றியை சேர்க்கக்கூடியவன். அதாவது நான் சொல்லிட்டேன், ஒவ்வொரு கட்சிகளிலையும் அந்த தேர்தல் உத்திகளை வகுப்பதில் சிலர் வல்லுநர்களாக இருக்கலாம். ஆனா பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறதுன்னு பாருங்க. அவர்கள், நான் உண்மையா நம்புறேன், அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான சித்தாந்த போர் ஒன்றும் கிடையாது. அது ஆங்கிலத்தில் சொன்னால் அது ஒரு டூபியஸ் வார். அது எங்களுக்கும் பிஜேபிக்கும் தான் சித்தாந்த அடிப்படையிலான சண்டைகள் இருக்கு.
ஆனால் அந்த சித்தாந்த அடிப்படைகளை அவர்கள் நம்பாமல் எதை நம்புகிறார்கள்னா ஒரு குறிப்பிட்ட மனிதரினுடைய தந்திர உத்திகளை நம்புகிறார்கள், எதிர்மறை வாக்குகளை நம்புகிறார்கள், தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு பெரிய வெற்றிடம் வந்துவிட்டதாக நம்புகிறார்கள். எனக்கு நண்பர் மணி அவர்களுக்கு கூட நான் சொல்லுகிற செய்தி, குறைத்து மதிப்பிடுவது எவ்வளவு தவறோ அதே அளவுக்கு கூடுதலாக மதிப்பிடுவதும் தவறு. உள்ளதை உள்ளவாறு மதிப்பிடுங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு கட்சி நண்பர் சேகர் சொல்லும்போது சொன்னார், இது ஒரு அணிகளின் அடிப்படையில் வருகிற கேடர் ஓரியன்ட், அவங்கள போல ஒரு வெகுமக்கள் அடிப்படையில் வர்ற ஒரு மாஸ் ஓரியன்ட் இல்லைன்னு சொன்னார். உண்மைதான். நான் ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன், நீங்கள் திமுக கழகத்துக்கு ஒரு வித்தியாசமான விஷயம் உண்டு. பிஜேபி மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியும் அணிகளின் அடிப்படையில் வருவது. திமுக கழகத்துக்கு 2 வலிமையும் உண்டு. அணிகளின் அடிப்படையில் அவர் சொன்ன மாதிரி கீழே இருந்து மேலே வருகிற அந்த திறனும் உண்டு, வெகுமக்கள் அடிப்படையிலான ஒரு மிகப்பெரிய வெகுமக்களை கவர்ந்திருக்கிற தலைமையும் உண்டு. எனவே நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் வேறு. நீங்கள் இந்தியா முழுவதுக்கும் ஹரியானாவையும் உத்தரப்பிரதேசத்தையும் பொருத்தி பார்க்க முடியாது. ஹரியானாவுக்கு பொருந்துவது கேரளாவுக்கு பொருந்தாது, கேரளாவில் பொருந்துவது தமிழ்நாட்டில் பொருந்தாது. நீங்கள் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தளம் இருக்கிறது. நீங்கள் சில இன்றைக்கு மணி அவர்கள் சொன்னது போல், நாளைக்கு அமித்ஷா வரும்போது யாரோ ஒரு இருவர் புகழ் பெற்றவர்கள் அந்த கட்சியில் சேர்ந்து விடுகிறார்கள் என்று சொன்னால் அதெல்லாம் ஒரு தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வராது. வேண்டுமானால் ஊடகங்களுக்கு ஒரு 2 நாள் செய்தியாக இருக்கலாமே தவிர, இது காலப்போக்கில் நீங்கள் இப்படி சில தந்திர உத்திகளால் மட்டும் இந்த மண்ணை நீங்கள் கைப்பற்றிவிட முடியாது என்பதையும் நானும் அழுத்தமாக அதை சொல்ல விரும்புகிறேன். இல்லை, மறுபடியும் சொல்லுகிறேன், அண்ணன் சுபவி அவர்கள் அவர்களுக்குள்ளேயே சில வாதங்களை பேசிக்கொண்டு சந்தோஷப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த டியூபியஸ் வார் என்று சொல்லி அதிமுக இப்போது சித்தாந்த ரீதியாக எங்களுக்கு ஒன்றுமில்லை என்று இப்போது சொல்லுகிறார்கள். ஆனால் பேசுகின்ற போது பல்வேறு சித்தாந்தங்களை அதிமுகவினுடைய தலைவி எப்படியெல்லாம் பேசினார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால் இப்போது ஏற்பட்ட பயத்தினுடைய காரணமாக துணைக்கு அவர்களை அழைத்துக் கொள்கிறார்கள். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், குமாரனுடைய கேள்விக்கு நான் பதில் சொன்னேன், இவர்கள் இப்படி பேசுகிறார்களே, இவர்களுக்கு என்ன அடிப்படை பலம் இருக்கிறது என்ற அவருடைய கேள்விக்கு, இந்த மக்கள் பேராதரவை என்கேஷ் பண்ணுகின்ற வலு இந்த இயக்கத்தினுடைய ஸ்ட்ரக்சருக்கு இருக்கிறது என்பதற்காகத்தான் இத்தனை இடங்களிலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை பதிவு செய்தேன். அது கேடர் பேஸ்டு மட்டுமல்ல. மக்களின் பேராதரவு உங்களுக்கு இருக்கிறது தமிழகத்தில் எப்படி சொல்றீங்க? எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? ஏன்னா மக்களவை தேர்தலில் ஒரு இடத்தில் தான் வெற்றி பெற்றீர்கள், பெரிய அளவு வாக்குகளையும் பெறவில்லை. உங்களை விட தனித்து போட்டியிட்ட அதிமுக அஇஅதிமுக 44% வாக்குகளை வாங்கியிருக்கிறது, திமுக 24% வாக்குகளை வந்திருக்கு. உங்களுடைய அனைத்து கட்சி கூட்டணிகள் எல்லாம் சேர்ந்து 20% தான் வாங்கியிருக்கிறீர்கள். எப்படி பேராதரவு உங்களுக்கு இருக்குன்னு சொல்றீங்க? இல்லை, அது எப்ப நடந்துச்சு? 6 மாதத்துக்கு முன்னாலே. இப்ப இதே கணிப்புகளை உங்களை போன்ற ஊடகங்கள், பெரிய பெரிய பத்திரிகைகள், இந்து ராம் போன்றவர்கள், மறுபடியும் NDTV போன்றவைகள் எல்லாம் மோடியினுடைய ஆட்சி வரவே முடியாது, இத்தனை 32 மாநிலங்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு அடித்தளமே இல்லாத மாநிலங்கள் 8, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பதமாக இருக்கிற தென் மாநிலங்கள் 129 எம்பிக்களை கொடுத்து காங்கிரஸை ஆட்சியிலே அமர்ந்தது முன்னாலே, இப்படி பல்வேறு கணக்குகள், சோ மெனி பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் போட்டு நிச்சயமாக உறுதியாக இது 100 இடங்களுக்கு மேல வாங்கவே முடியாது என்று ஆணித்தரமாக பெரிய விவாதங்களை சொல்லி கருத்துக்களை சொன்னார்கள். உங்களை போன்ற ஊடகங்கள் என்று கூறுங்கள், புதிய தலைமுறையில் ஒருபோதும் அப்படி ஒரு கருத்தை தெரிவிக்கவில்லை என்பதை நான் வகையிலே அதை சொல்லுகிறேன். ஊடகங்கள் அப்படி இருக்குமேயானால் உங்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள் நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். ஒன்று. இரண்டாவது விஷயம், ஆகவே அரசியலிலே 1 வாரம் 10 நாள் 1 மாதமே மிகப்பெரிய காலம். கடந்த 6 மாதத்துக்கும் இப்போது இருக்கிற சூழ்நிலைக்கும் இடையே இருக்கின்ற விஷயம். இரண்டாவதாக 6 மாதத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடந்து விட்டது, சாதனைகள் பட்டியலாக நீண்டு விட்டதுன்னு சொல்றீங்களா? 6 மாதத்திலே மக்கள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், எங்கள் மீது மிகப்பெரிய நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள். மாற்றம் மாற்றத்தை நோக்கி இந்த அரசு நகர்கிறது. என்ன மாற்றத்தை நோக்கி நகர்கிறது? துடிப்பா இருக்காரு, உங்களுக்கு பதில் சொல்ல. இல்ல, அவர் சொல்லுவாரு, நிறைய சொல்லுவாரு. இப்ப இந்த அரசாங்க, இந்த பாரதிய ஜனதா கட்சியை நோக்கிய இந்த மாற்றம், நீங்கள் வேண்டுமானால் சந்தோஷத்துக்காக பாராளுமன்ற தேர்தலில் நடந்த புள்ளிவிவரங்களை வைத்துக் கொண்டு இது வரவே வராது என்ற முடிவை எடுக்கலாம். மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். மணி சொன்னது போல மிகப்பெரிய அண்டர் எஸ்டிமேட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஒரு செய்தியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். 6 மாதத்துக்கு முன்னால் இருந்த நிலைமை இப்ப இல்ல, இப்ப மோசமாயிருக்கு. அன்றைக்கு 6 மாதத்துக்கு முன்னால் மோசமாகி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம், பிஜேபி அல்ல. இருவருக்குமே வாய்ப்பு தருகிறேன். நம்பினாரன் சொல்லுங்க. கற்பனையில மகிழ்ச்சியில இருக்கிறீங்க. இல்ல, எனக்கு 2-3 விஷயம் நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய அரசியல் என்பது
ஹீரோ வர்ஷிப் இருக்கா என்றால் இருக்கு என்பதை சுபவி அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்திராவை வந்து ஒரு டெமி கார்டனை தான் இந்த நாடு பார்த்துருக்கிறது. அதே மாதிரி எம்ஜிஆர் அப்படித்தான் பார்த்துருக்கிறது. இன்னைக்கு ஜெயலலிதா அப்படித்தான் பார்த்துருக்காங்க. கருணாநிதி ஒரு மனிதரை கொண்டு என்று சொல்கிறார். தெரிந்தோ தெரியாமலோ அரசியல் என்பதே ஒரு அதாவது ஒரு டீம் ஒர்க்கை விட ஒரு தனி லீடர்ஷிப் எமர்ஜ் ஆகும் போது மக்கள் அதை நம்புவது போல ஒரு டீம் ஒர்க் வெற்றி பெற்றுமா நான் மீண்டும் சொல்வேன், கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சிருந்திருக்கணும். இல்லை, ஈவன் பாரதிய ஜனதா கட்சி கூட 84 வரைக்கும் ஏன் தோன்றது, ஒரு லீடர் அது ப்ரொஜெக்ட் பண்ணல. அத்வானின்னு ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பித்த பிறகுதான் வெற்றி காண ஆரம்பிச்சது. ஆகையினால இந்திய சைக்காலஜியில் டெமிகாட், ஹீரோ வர்ஷிப் இதெல்லாம் இருக்கு என்பதை முதலில் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நான் சுபவி அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்படி ஒரு நிலை தமிழகத்தில் ஜெயலலிதா மேல இருக்கிறது என்னது? அதுதானே நீங்க நன்றாக புரிந்து. தமிழகத்தில் இருக்கு. ஏன் இத்தனை பிரார்த்தனை நடந்தது? எம்ஜிஆருக்கு எத்தனை பிரார்த்தனை நடந்தது? இன்னைக்கு ஜெயலலிதா பாரதிய ஜனதாக்கு யார் இருக்கிறார்கள் கேட்கிறேன். இல்ல, அதை கேளுங்க. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி கனி பறித்து கொடுக்கக்கூடிய லீடர்ஷிப் இல்லை என்று சொன்னால் அது இன்னைக்கு உண்மையா இருக்கலாம். அதுக்கு மணி அவர்கள் நல்ல பதில் சொன்னாங்க. எப்படி ஹரியானால கொண்டு வந்தார்கள், அதாவது உங்களுக்கு பதில் சொல்றேன் நம்பினாரன். நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்வதற்கு மணி, சுபவி, ஆவடிக்குமார் மிகவும் தயாராக இருக்கிறார். இன்றைய கேள்வியாக உங்களிடம் ஒரு கேள்வியை வைத்திருந்தோம். அமித்ஷா வருகையால் தமிழகத்தின் அரசியல் சூழல் மாற்றம் ஏற்படும், மாற்றம் ஏற்படாது என்று வைத்திருந்தோம். மாற்றம் ஏற்படும் என்று 28% பேரும், மாற்றம் ஏற்படாது என்று 72% பேரும் தெரிவித்துள்ளார்கள். மணி, உங்களுடைய கருத்தாக கேட்க விரும்புகிறேன். அமித்ஷா அவர்களால் தமிழகத்தில் அரசியல் சூழலில் மாற்றம் ஏற்படாது என 72% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். அகைன் நான் சொன்னது தான் ப்ரூவ் ஆகுது. பீப்புள் ஆர் அண்டர் எஸ்டிமேட்டிங். நாளைக்கே மாற்றம் வரப்போகிறது கிடையாது, போக போக வரலாம். உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், அடுத்த ஆண்டு நிகழக்கூடிய ஜெயலலிதா அப்பீல் வரக்கூடிய முடிவுகள், டிஎம்கேல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாத்தையோடையும் தொடர்பு படுத்தி இதெல்லாம் ஐசோலேட்டடாக பார்க்காதீங்க. தயவு செஞ்சு எல்லாமே நீங்கள் ஹோலிஸ்டிக்காக தான் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டெஃபினட்டாக ஒரு 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 சன்னிங் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ நண்பர் சுபவி எந்த அளவு ஒப்புக்கொள்வார் என்று எனக்கு தெரியவில்லை. கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுகவின் தோல்வியை நான் மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக பார்க்கிறேன். ஏன்னா அவங்க 44%, 24%ன்றது ஒரு வாதத்திற்கு அவர்கள் காசு கொடுத்து வெற்றி பெற்றார்கள் என்று வைத்துக் கொண்டால் கூட, பச்சையாக சொல்லுகிறேன், அது ஒரு விஞ்ஞான ரீதியாக பார்த்தீர்கள் என்றால் 7% மேல் இருக்க முடியாது. அப்படி பார்த்தால் கூட திமுகவும் அண்ணா திமுகவிற்குமான வாக்கு வித்தியாசம் 10% 12% வந்திருக்கிறது. இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்குறேன். அதாவது திமுகவோட அந்த டவுன்ஃபால்ன்றது பிஜேபியோட வளர்ச்சியோட ஒட்டியதாக இருக்குது எனக்கு. நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். ஆகவே டிஎம்கே தன்னோட ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி அவங்க தங்களோட ஹவுஸை ஆர்டராக வச்சுக்கலன்னா, இஃப் தே ஃபெயில் டு புல் அப் தர் சாக்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு மாற்றங்கள் வருவது தவிர்க்க முடியாது. டெஃபினட்டாக யங் ஓட்டர்ஸ், நியூ ஓட்டர்ஸ் ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய இந்த 2 பார்ட்டிஸை தாண்டி நியூவாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிஸுக்கு ஒரு 5% 7% போனால் கூட விளைவுகள் வேறு மாதிரி இருக்கலாம். அதனால் நம்ம அவர் சேகர் சொன்ன மாதிரி 1 day, ஈவன் 1 week இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ். இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, கிட்டத்தட்ட 18 மாதங்கள் இருக்கின்றன. ஆகவே நாம் பொறுத்திருந்து தான் இதை பார்க்க வேண்டும். மாற்றத்திற்கான முதல் அடி என்று எடுத்துக்கொள்ளும். முதல் அடின்றது கூட பெரிய வார்த்தையாக இருக்கலாம். அந்த வார்த்தைகள் எப்படி இருந்தாலும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள்னு நான் பார்க்குறேன். ப்ளீஸ் யாருமே உங்களுடைய கோட்டைகளுக்குள்ளே இருந்து, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ரீ கன்சீவ்டு நோஷன்ஸில் இருந்துட்டு பார்க்காதீங்க, கொஞ்சம் வெளியில் வாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஆவடிக்குமார், உங்கள் நிறைவு கருத்தா என்ன சொல்கிறேன்? அதாவது நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தேர்தல் காலத்தில் பல முறை வருகை புரிந்து மக்களை சந்தித்து அவருடைய வேண்டுகோளையே முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத தமிழ்நாட்டு மக்கள் அமித்ஷாவினுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதிர்பார்ப்பது அவ்வளோ சரியான நிலைப்பாடாக தெரியல. நான் இன்னும் சொல்லணுன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மரியாதைக்குரிய எஸ்ஆர் சேகர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாளராக தொடர்ந்து ஒரு 5 வருஷமாக இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களாக இளங்கணேசன்லேருந்து எச் ராஜாவிலிருந்து இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் வரைக்கும் நிறைய தலைவர்கள் தான். இவங்களெல்லாம் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியாத ஒரு மாற்றத்தை குஜராத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு உத்தரப்பிரதேசத்தில் அடைக்கலமான அமித்ஷா ஏற்படுத்துவார்னு சொல்கிறதே இவங்களுடைய பலகீனத்தினுடைய வெளிப்பாடு. அதாவது ஒரு செடி என்பது கீழிருந்து விதையிலிருந்து வளரணும். அது மேலிருந்து வந்ததுன்னா அந்த இடத்துல ஊஞ்சல் கட்டி ஆடலான்னு நினைச்சாங்கன்னா அது அவங்களுடைய மனக்கோட்டையாக இருக்குமே ஒழிய அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்ட செயலாக இருக்காது. மிக சிறப்பாக கனவு கோட்டை என்று கூறிவிட்டீர்கள், அதுவே போதும். நிறைவு கருத்தாக எடுத்துக்கொள்கிறேன். நாராயணன், கனவு கோட்டை என கூறுகிறார்
நீங்க என்ன சொல்ல போறீங்க? இல்லை விஷயம் என்னென்னா, நிறைய விதைச்சிருக்காங்க, மழை பெஞ்சா முளைச்சிரும். பாரதிய ஜனதா கட்சி எனக்கு தெரிஞ்சு கேடர் பேஸ்டு பார்ட்டிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. கேடர் பேஸ்டு பார்ட்டினா அது முளைக்கலைன்னா அதுக்கான மேலிடத்தில் அவர் சொல்கிற மாதிரி வெறுமை மேலேருந்து மட்டும் இல்லை, கீழேருந்து தண்ணி வரணும்னா மேலேருந்து சூரிய ஒளி வரணும் ஒரு தாவரத்துக்கு. அதனால் ஆவடிக்குமார் எங்கே பார்க்குறா கீழே மட்டும் பார்க்கக்கூடாது, மேலேயும் பார்க்கணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த சர்வே இருக்க 28% அது இன்னைக்கு வந்திருக்கிறது. நம்ம மணி சொன்ன மாதிரி அதனுடைய மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதாவது மாற்றம்தான் மாறாததுன்னு சொல்லும்போது, இந்த ஒரு அரசியல் கூட்டுக்குள்ளேயே தமிழர்கள் இருப்பார்களா, கட்டி போட முடியுமா என்று கேட்டால் சோவி போன்றவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், ஒரு சின்ன கூட்டுக்குள்ளே தமிழர்கள் இருக்க மாட்டார்கள் என்பதை மட்டும் நான் பதிவு செய்கிறேன். இது மாறுகிறது என்னுடைய கருத்து. நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். சேகர், உங்கள் நிறைவு கருத்து என்ன? அதாவது அமித்ஷாவினுடைய வருகையே அதிர்வலையை ஏற்படுத்துகிறது. அமித்ஷா வந்து போன பிறகு எவ்வளவு பெரிய ஆட்டத்தை உண்டாக்கப் போகிறது என்று தெரியவில்லை. தலைமை இல்லாமல் தடுமாறுகின்ற அதிமுகவிற்கு மாற்றாக அல்ல, வாரிசு அரசியலே இடுபொடிந்து கிடக்கின்ற திராவிட முன்னேற்றத்துக்கு மாற்றாக அல்ல, மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிற தமிழ் மக்களுக்கு மாற்றாக அல்ல, நல்ல ஒரு மாற்றத்தை தர முடியும் என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருக்கின்ற மிகப்பெரிய ஈடுபாடு காரணமாக தமிழகத்திலே மாற்றம் ஏற்படும். குமார் அவர்கள் கோட்டைக்குள்ளே இருந்து ஓட்டை வழியாக பார்க்கிறார். வெளியிலே நடக்கின்ற பெரிய விஷயங்கள்லாம் அவருடைய கண்ணுக்கு தெரியாது. ஆட்சியில் இருப்பது இப்படி இருப்பவர்கள் சாதாரணமாக நினைத்தான் பலவித கோட்டை விட்டிருக்கிறார்கள். எனவே தமிழகம் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டையாக மாற விரைவில் இருக்கிறது. அதற்கு இந்த வருகை வித்திடும் சொல்றீங்க? நிச்சயமாக. சுபாவி, அதிர்வலைகள் ஏற்படவில்லை, அதிர்வலைகளை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். இப்போ நாம அமித்ஷாவை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அமித்ஷா என்கிறவர் யார் என்பதை அவர் வெறும் உத்தரப்பிரதேசத்தில் பதில் சொல்வதற்கு கடைசியில் பதில் சொல்வதற்கு உண்டான ஒரு விஷயத்தை வைத்து சொல்வது வாதம் சரியாக இருக்கு, சரியானதல்ல. ஏன்னா அமித்ஷாவை பற்றி சொல்ல வேண்டும் என்ற உடனேயே இவர்கள் பயப்படுறதை பார்க்கும் போதே அந்த உண்மை தெரிகிறது. 2 ஆண்டுகள் குஜராத்துக்குள்ளேயே வரக்கூடாது என்று நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டு டெல்லியில இருந்தவர் அவர்களுடைய இந்த விஷயத்தை ஆரம்பத்திலே சொல்லியிருந்தால் பல்வேறு பதில்களை சொல்லலாம். கடைசியில் போகின்ற போது இதை சொல்வதன் மூலமாக அமித்ஷா மீது இருக்கின்ற மிகப்பெரிய பயம் வெளிப்படுகிறது. அமித்ஷா மீது இருக்கிற பயம் அல்ல, அமித்ஷாவை பற்றி நான் சொல்ல தொடங்குகிற போதே உங்களுக்கு வருகிற பயம் எனக்கு தெரிகிறது. ஒரே ஒரு செய்தி தான், நாளை அமித்ஷா வந்ததற்கு பிறகு அவரை பற்றிய செய்திகள் தமிழ்நாட்டில் இன்னும் கூடுதலாக வரும். வெறும் கற்பனையிலேயே நீங்கள் கட்டிடங்களை கட்ட முடியாது. உங்கள் கட்சியின் தலைவர் உங்கள் கூட்டத்துக்கு வந்து போவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம். இதை மிக பெரிதுபடுத்துவதன் மூலமாக புகழை பெற்றுவிட முடியும் என்று நீங்கள் கருதினால் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாங்கிய வாக்குகளில் தேமுதிக, மதிமுக, பாமக என்று ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஓரளவு வாக்கு வங்கிகளை வைத்திருக்கிற கட்சிகள் உங்களோடு இருந்தார்கள். அடுத்த தேர்தலுக்கு அவர்களில் யாரும் மிஞ்சப்போவதில்லை என்பது இயற்கையான ஒன்று. எனவே இவர்களின் கற்பனைகள் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், நான் இப்போதே கலைக்க விரும்பவில்லை, அவ்வளவுதான். நிச்சயமாக அமித்ஷா வருகையின் குறித்து தமிழக அரசியல் சூழலில் மாற்றம் ஏற்படுமா ஏற்படாது என்பது குறித்து உங்கள் கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்தீர்கள். நேயர்களே, மீண்டும் ஒரு நேர்பட பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை பங்கேற்ற அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.